நேற்று என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தங்க கால் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக நான் சிங்கப்பூர் வந்த புதுசில் அவங்க என்னோட பேஷண்ட். இப்போது அவங்க என்னோட ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லலாம். ஒரு டாக்டர் பேஷண்ட்டுங்கிறத தாண்டி குடும்பத்தில் ஒருத்தர் மாதிரி தான் அவங்க என்னையும் ட்ரீட் பண்ணுவாங்க. எனக்கும் அவங்ககிட்ட பேசும்போது ஏதோ வெளியாள்கிட்ட பேசுகிற மாதிரியே இருக்காது. ஏதோ என்னோடய ஃப்ரெண்ட் அல்லது என்னோட ஒரு ரிலேட்டிவ் மாதிரி பேசுகிற மாதிரி தான் எனக்கும் ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ அவங்களோட ஹெல்த் இஷ்யூ என்ன அப்படின்னா, தூக்கமே வரமாட்டேங்கு அப்படிங்கிறது தான். பகல் முழுக்க பாடி ரொம்ப டயர்டாக இருக்குது, தூங்கணும் போல் இருக்குது, ஆனால் தூக்கம் வரமாட்டேங்கி. நைட் ஆச்சுன்னா பாடி ரொம்ப ஆக்டிவாக ஏதோ பகலில் இருக்கிற மாதிரி சுறுசுறுப்பாக இருக்குது, சுத்தமாக தூக்கம் வர மாட்டேங்கி. பகல்லையும் தூக்கம் வரல, நைட்டும் தூக்கம் வரல, என்ன தான் பண்ணுறதுன்னு தெரில. நிறைய யோகா, தியானம் எல்லாமே நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். என் மெடிசன் கூட எடுத்து பார்த்துட்டேன், எனக்கு தூக்கம் வர மாட்டேங்கி அப்படின்னு ஒரு கம்ப்ளைண்ட்டோட தான் நேற்று ஃபோன் பண்ணாங்க. எப்படி தூக்கம் வரும்? என்னமோ இவங்க தான் பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுல பிஹெச்டி முடித்த மாதிரி ஊரில் இருக்க எல்லா பிரச்சனையும் தான் தலை மேலே போட்டு யோசிச்சுக்கிட்டே இருந்தாங்கன்னா நைட் எப்படி தூக்கம் வரும்? பகலில் ஏன் தூக்கம் வரலைன்னா, சோஷியல் மீடியாவில் என்னென்ன இருக்கோ, அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்னு எல்லாத்துலேயும் ட்ரெயின் விட்டது கணக்கிட்டா ஒரு நம்ம ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க. இதெல்லாம் வைக்கிறதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கங்கிறத தாண்டி இதெல்லாம் தேடி கண்டுபிடிச்சி டவுன்லோட் பண்ணி வைக்கிறதுக்கு ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறாங்கல்ல, இதுலையே அவங்க கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக இருந்தால் எப்படி தூக்கம் வரும்? நம்ம பாடியில் இருக்கக்கூடிய எல்லா பார்ட்ஸுக்கும் ரெஸ்ட்டுங்கிற ஒன்று கண்டிப்பாக தேவை. அதுக்கு தூக்கம் ஒன்று தான் சொல்யூஷன். பகலில் தூக்கம் வந்தால் உடம்பு பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். இதே நைட்டில் தூக்கம் வரலை அப்படின்னா மனசும் உடம்பும் பலவீனமாக இருக்குன்னு அர்த்தம். நேற்று அவ்வளோ நேரம் பேசியிருக்கேன். இன்றைக்கி அவங்களோட ஸ்டேட்டஸ் என்ன தெரியுமா? இரவு நீள்வது பரவாயில்லை, ஆனால் இரவு தொடங்குவதற்குள்ளே பகல் பல்ல காட்டுதே. அவங்க ஸ்டேட்டஸ்க்கு நானும் ஸ்மைலி இமோஜியை தட்டி விட்டாச்சு. அவ்வளோதான்.